மத்தேயு 18வது அதிகாரத்தில் சபை எப்படி இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை, பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க வரும்போது எப்படி மனத்தாழ்மையோடு என்னை ரட்சிப்பதற்கு என்கிட்ட எதுவுமே இல்லை என்று ஒரு பசி தாகத்தோடு நம்ம வரக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை முதலாவது பார்த்தோம். அடுத்து 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்ம எப்படி ஒருவரை ஒருவர் பராமரிக்க வேண்டும், ஹவ் வி ஹவ் டு கேர் ஃபார் ஒன் அனதர். ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் என்பவனை கிறிஸ்துவிலிருந்து பிரிக்க முடியாது. நம்ம எல்லாரும் ஒரே சபையாகிய சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு. அதனால் நம்ம ஒருத்தரை ஒருவர் பராமரித்து கேர் பண்ண வேண்டிய அவசியத்தை பார்த்தோம். அதற்கு பின்பாக 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நம்ம எப்படி ஒருத்தரை ஒருத்தர் பாதுகாக்க வேண்டும், ஹவ் வி ஆர் டு ப்ரொடெக்ட் ஈச் அதர். நம்ம ஒரு இடரல் வந்து விடாதபடி, ஒரு அற்பமாய் எண்ணாதபடி, எல்லாரையும் ஒரே மாதிரி பட்சபாதம் இல்லாமல் நாம் எப்படி சபைக்குள்ள நடத்த வேண்டும் என்கிற காரியத்தை பார்த்தோம். அதற்கு பின்பாக 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் ஹவ் வி ஆர் டு டிசிப்ளின். சபையில் டிசிப்ளின்றது எவ்வளோ முக்கியம், ஒரு பாவம் என்ற சகோதரன் நம்ம எப்படி திருத்த வேண்டும். முதல்ல ஒருத்தரோட ஒருத்தர் போய் பேசணும், அதுக்கப்புறம் 2-3 சாட்சியோட போய் பேசணும். அப்படி இல்லை, அதுக்குன்னு செவி கொடுக்கலைன்னா சபையில் சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆயக்காரனை போல, ஒரு அஞ்ஞானியை போல நாம் வழிநடத்தணும். ஏன்னா நம்ம அப்படி கர்த்தருடைய சீர்திருத்தலை நம்ம செய்வதனால தேவனாகிய கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார் என்ற காரியத்தை பார்த்தோம். இப்போ 21வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் நம்ம எப்படி ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். எப்படி நம்ம உள்ள வர்றது ஒன்று, நம்ம கர்த்தருக்குன்னு ஒருத்தரை பராமரிக்கிறது ஒன்று, பாதுகாப்பது ஒன்று, சீர்திருத்துவது ஒன்று. ஆனால் எல்லாத்தையும் காட்டிலும் நம்ம ஒருத்தர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியம். இதை சொல்லி முடிச்சுட்டு மத்தேயு 28வது அதிகாரத்தில் நம்ம சபை என்ன செய்ய வேண்டுங்கிற ஒரு கடமையை கொடுக்குறாரு. நான் கட்டுற சபை இப்படி இருக்கணும், இந்த காரியத்தை செய்யணும். இதுதான் சபைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம். இதில் நம்ம இப்போ மன்னிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போயிடும். இதுக்கு ஒரு தொடக்கமாக ஒரு காரியம் நான் சொல்கிறேன். 1976வது வருஷம் சைமன் வீசன்தால் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் ஒரு புஸ்தகம் எழுதுகிறார். த சன்ஃப்ளவர் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம். நீங்கள் வாசிக்கிறவங்க வாசிச்சு பாருங்க, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் புக். அவர் என்ன எழுதுகிறாருன்னா, 1976 அவர் மவுத்சன் கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்லக்கூடிய போலந்தில் உள்ள ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்பில் அவர் இருக்கிறார். அவர் அங்கே ஒரு அடிமையாக அவங்க வச்சுருக்கும்போது அங்கே அவர் ஒரு பானை கன்வெர்ட் பண்ணி அந்த பானில் என்ன பண்ணுறாங்க, இந்த சோல்ஜர்ஸ், ஜெர்மன் சோல்ஜர்ஸ் யாரெல்லாம் அடிபட்டாங்களோ அவங்கள பராமரிக்கக்கூடிய மேக் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு வைத்திருக்கிறாங்க. இவர் அங்கே உள்ள இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இவரை உபயோகப்படுத்துகிறாங்க அங்கே இருக்கக்கூடியவர். ஒரு நாள் ஒருத்தவங்க இவங்களை பார்த்து கேட்குறான், நீ வா, ஒருத்தன் சாக கிடக்கிறான், அவன் ஒரு யூதனை பார்த்து பேசணுங்க, நீ வான்னு சொல்லி கூட்டு போகிறாங்க. அப்படி கூட்டு போகும்போது ஒரு 21 வயது உள்ள ஒரு சோல்ஜர் சாகும் தருவாயில் இருக்கிறான். எப்படி சாகும் தருவாயில் இருக்கிறான். அப்போ அவன் இவர் வீசந்தாலோட கையை பிடிச்சுக்கிட்டு, எனக்கு மன்னிப்பு வேணும், ஏன்னா நான் யூதர்களையும் சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் கொடுமைப்படுத்தி கொலை செஞ்சவன், நான் இப்போ சாக போகிறேன், என்னைய மன்னிப்பு, யூதர்கள் சார்பாக நீ என்னைய மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி கதறி அழுகிறான். வீசந்தால் அவன் கையை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நிற்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவன் கையை தட்டி விட்டுட்டு நடந்து வந்துடுறார். நான் உன்னை மன்னிச்சேன்னு சொல்லலை, மன்னிக்க மாட்டேன்னு சொல்லலை, அவரால் முடியலை. அவர் என்ன பண்ணுறாரு, கையை தட்டி விட்டுட்டு வந்துடுறார். அவர் கடைசியாக புஸ்தகத்தில் எழுதி முடிக்கும்போது, நீங்கள் இந்த இடத்துல இருந்தால் என்ன செஞ்சிருப்பீங்கன்னு முடிக்கிறார். இஃப் யூ வேர் தேர் இன் தட் பிளேஸ் வாட் யூ வுட் ஹவ் டன் அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஒரு 30க்கும் மேற்பட்ட வெல் நோன் அறிஞர்கள் இல்லை புத்திசாலிகள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க அதற்கு
மறுமொழி எழுதுறாங்க. பெரும்பாலானவர்கள் யூதர்கள். அவங்க சொல்றாங்க, நீ செய்தது சரி. நீ அவனை மன்னிச்சிருந்தேன்னா அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அப்போ இவ்வளவு யூதர்களுடைய மரணம், இத்தனை பேருடைய மரணத்தை அது ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? உங்க இன மக்கள் எல்லாரும் கொலை செய்யப்படக்கூடிய ஒரு காரியம், ஒரு சாகும் தருவாயில் இருக்க ஒரு போர் சேவகன் வந்து உங்க கையை பிடிச்சு கதறி எனக்கு மன்னிப்பு வேணும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? இந்த தாட் வச்சுக்கோங்க. இப்போ இங்க மத்தேயு 18வது அதிகாரத்தில் 21வது வசனத்துக்கு வாங்க. வாசிங்க, 21வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். இப்போ என்ன பண்றாரு? இப்போ பேதுரு வந்து திரும்பவும் ஆண்டவர்கிட்ட வந்து இங்க ஒரு காரியத்தை கேட்கிறார். ஏன்னா நீங்க வந்து கான்டெக்ட் மறந்துடக்கூடாது. சிறு பிள்ளைகள் போல வரணும்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால வந்து என்ன கேட்கிறாரு? நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கேட்கிறார். இப்போ அவர் கேட்கும்போது என்ன சொல்றாரு? நான் 7 தரம் மன்னிக்கணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கேட்கிறார். 7 தரம் மன்னிக்கணுமா அப்படின்னு அவர் சொல்ல கேட்கக்கூடிய காரணம் என்னன்னா, யூத மத தலைவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ 3 முறை மன்னிச்சா போதும். எதுல இருந்து எடுத்தாங்கன்னா, நீங்க இந்த நோட்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் குரூப்ல போட்டு விட்டுருவாங்க. மொத்தத்துக்கும் நோட்ஸ் போட்டுருவாங்க, நீங்க படிச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இது பெரிய செய்தி, அதனால நான் எல்லா போர்ஷன் எல்லா ஸ்கிரிப்சர்ஸும் கவர் பண்ண போறதில்ல. ஆமோஸ் 1வது அதிகாரம் 3வது வசனம், 6வது வசனம், 9வது வசனம், 11வது வசனம், 2வது அதிகாரத்தில் 1வது வசனம், 4வது வசனம், இது பூராமே என்னன்னா, காத்சாயி நிமித்தம் 3 பாவங்களை நான் மன்னிப்பேன், 3 முறைன்னு தேவனாகிய கர்த்தர் அங்க சொல்லக்கூடிய காரியத்தை வைத்து அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? நீ 3 முறை மன்னிச்சா போதும். எப்படி? நீ 3 முறை மன்னிச்சா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லிட்டார். இப்ப பேதுரு என்ன பண்றாரு? இப்ப மன்னிக்கணும்னு எல்லாம் 3 முறை தானே மன்னிக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சுக்கொண்டோம். இப்ப நம்ம அளவை கொஞ்சம் கூட்டிடுவோம். எப்படி? அவங்க வந்து 3 முறை சொல்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல இருந்த 2 யூத மத தலைவர்கள் சொன்ன காரியம் என்னன்னா, 3 தடவை நீ மன்னிச்சா போதும், அதுக்கப்புறம் நீ மன்னிக்க தேவையில்லை. 2 எதிர்மறையான மக்கள், பென் குரியன் யூடான்னு சொல்லக்கூடியவர், இன்னொருத்தர், 2 பேருமே என்ன சொன்னாங்க? ஒருத்தன் 1 தடவை மன்னிப்பு கேட்டா மன்னி, 2வது தடவை கேட்டா மன்னிப்பு, 3வது தடவை கேட்டா மன்னி, 4வது தடவை கேட்டா நீ மன்னிக்காத. அப்போ என்ன அவங்க வழக்கத்தில் இருந்தது என்ன? மேக்சிமம் ஒரு ஃபர்கிவ்னஸுக்கு வந்து 4 முறை போதும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். இப்ப பேதுரு என்ன பண்றாரு? நம்ம கிருபை, நம்ம உள்ளுக்குள்ள வந்துட்டோம், அதனால நம்ம என்ன செய்வோம்? அதை கூட்டி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி 7 முறை மன்னிச்சா போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்ப 7 முறை மன்னிச்சா போதுன்னும் போது இப்ப பேதுருக்கு என்ன தோணி இருக்கும்? வெல்டன் பேதுரு, ஏன்னா நீ வந்து யூதர்களோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற. அவங்க 3 முறை தான் சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் அதை கூட்டி 7 முறைன்னு சொல்லிட்ட, அதனால நீ நல்லவன்டா அப்படின்னு அவர் சொல்லணும்னு எதிர்பார்த்து பேதுரு என்ன சொல்றாரு? 7ங்கிற கணக்கு சொல்றார். ஏன்னா யூதர்கள் வந்து எப்பவுமே 7ங்கிறது ஒரு ஆவிக்குரிய முறையில் ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லை ஹோல்னஸ் என்று சொல்லக்கூடிய, அது நம்பக்கூடியவங்க. அதனால 3க்கு பதிலாக நம்ம 7ன்னு சொன்னால், இப்போ ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல போறார், வெல்டன் பேதுரு, நீ வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட, கரெக்டாக சொல்லிட்டேன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அதுக்கு மறுமொழி என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு? 7 தரம் இல்லப்பா, 70 தர. நம் God, Jesus is playing with the numbers. 7 70
7 அதை 10ஆல பெருக்கி அதுக்கப்புறம் 7ஆல பெருக்கி முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன 490 முறை நீ மன்னிக்கணும் அப்படிங்கிற மாதிரி 770 தடவை. இந்த நிறைய நேரங்களில் நமக்கு பேதுரு நிறைய காரியங்களுக்கு நம்ம பாராட்டணும்னா ஒரு காரியத்துக்கு நிஜமாவே பாராட்டணும். ஏன்னா பேதுரு மட்டும் கேள்வி கேட்கலன்னு வைங்க, அவருக்கு பிரச்சனையே வாய் தான். ஆனால் அவர் கேட்கலன்னு வச்சவங்களேன், நமக்கு இவ்வளவு பெரிய போதனையெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்க மாட்டார். அதுக்காகனாலும் நம்ம பேதருக்கு நன்றி சொல்லணும். பரலோகம் போகும்போது பேதுரை பார்த்து சொல்லணும், தேங்க்ஸ்ப்பா, நீ நிறையா கேள்வி கேட்ட. அண்ணே நீங்கள் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு கர்த்தரோட வார்த்தை நிறையா கிடச்சிருக்காது, அதுக்காக நன்றி நான் அவரை பார்த்து நன்றி சொல்லத்தான் சொல்லணும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 770 தர அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ மன்னிக்கிறதற்கு அளவே இல்லை. நீங்கள் உட்காந்து ஒரு நாளைக்கு எண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 490 490 எண்ணிக்கிட்டே இருப்பீங்களா என்ன? 1 2 3 அப்புறம் அதுக்குள்ளே ரீசெட் ஆயிரும், அடுத்த நாள் வந்துடுமே. நான் ஒரு நாளைக்கு எத்தனை முறை மன்னிக்க முடியும்? 770 தர. அப்போ என்ன இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய மன்னிப்பு என்பது அளவற்றது. இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அதாவது ஒரு மனுஷனை எது பாதாளத்துக்கு கொண்டு போகுது? பாவம் இல்லை, மன்னிக்கப்படாத பாவம் தான் ஒருத்தனை பாதாளத்துக்கு கொண்டு போகுது. இட் இஸ் நாட் a sin, we are all sinners, but those who sin which is not unforgiven sin sends people to hell. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, பாதாளம் மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டதில்லை, பிசாசுகளுக்கும் அவன் விழுந்து போன தூதர்களுக்காக உருவாக்கப்பட்டது. பட் மென் சூஸ் டு கோ டு ஹெல். ஏன்? கர்த்தருடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாம அவர்கள் மன்னிக்கப்படாத பாவத்தினால தான் பாதாளத்துக்கு போறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு 770 தர, 770 தர நீ மன்னிக்கணும். மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது என்ன சொன்னாரு, நமக்கு தெரிஞ்ச நீங்க பிறகு பார்த்துக்கோங்க. மத்திய 5வது அதிகாரம் 23 24 வசனம் சொன்னாரு, நீ காணிக்கை செலுத்த வர்ற, நீ ஆலயத்துக்கு வரும்போது காணிக்கை செலுத்தும் போது உன் இருதயத்தில் உன் சகோதரனு உனக்கு எதிராக ஒரு குற்றம் இருக்குன்னு சொன்னால் நீ என்ன பண்ணு, உன் காணிக்கை அங்கேயே வச்சிரு. முதல்ல போய் உன் சகோதரனை ஒப்புரவாகு, அதுக்கப்புறம் நீ காணிக்கை செலுத்து. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அதே மலை பிரசங்கத்தில் ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கிறார். பரமண்டல ஜெபம் சொல்கிறோம். நான் அதனால் நிறைய தடவை சொல்லுவேன், எப்போ பரமண்டலம் ஜெபம் சொல்கிறதா இருந்தால் நீ பார்த்து சொல்லுன்னே சொல்லுவேன். நாங்கள் எங்களுக்கு விரோதமாய் பாவம் பண்ணினவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். நீங்க மன்னிக்காத பாவம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றீங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிக்காதீங்க, நான் எப்படி மன்னிக்கிறேனோ அதே மாதிரி மன்னிங்கன்னு சொல்றீங்க. அப்ப நான் மன்னிக்காம வச்சிருந்தேன்னா என்ன சொல்றீங்க, நீங்களும் கொஞ்சம் சைட்ல வச்சுக்கோங்க, எனக்கு எதிராக கொஞ்சம் வச்சுக்கோங்க நீங்க சொல்றது. ஏன்னா எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரு தேவன். அப்ப என்ன, கணக்கு இல்லாம ஆண்டவருடைய மன்னிப்பிற்கு there is no limit for forgiveness of sins by God. ஏன்னா மன்னிக்கிறதில் உமக்கு ஒப்பான தேவன் ஒருவருமே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் மீகா 7வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லும்போது, there is no God like you who forgives our iniquities. உம்மை போல் பாவத்தை மன்னிக்கிற தேவன் ஒருவரும் இல்லையே. அவ்வளவு நம்முடைய பாவங்கள் எப்போ போய் கர்த்தர்ட்ட போய் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னின்னு சொன்னா ஒரு இதுவும் இல்லாம நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய தேவன். அப்ப அவர் என்ன சொல்றாரு, 770 தர. அப்ப என்ன, பேதுருவே ஒருத்தனை மன்னிக்கிறதற்கு அளவே கிடையாது அப்படிங்கிற சொல்றாரு. இப்ப மறுமொழி பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்ப என்ன சொல்றாரு, ஒரு உவமானம் சொல்றார். மன்னிப்புக்கு ஒரு உவமானம் சொல்றார். எப்படியெனில் இங்க சொல்லும்போது நீ எப்படி மன்னிக்கணுங்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு உவமானம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உவமானம் சொல்றார். இப்போ என்ன, ஊழியக்காரத்தில் கணக்கு பார்க்கிற ஒரு எஜமானுக்கு ஒப்பாய் இருந்தது. இப்போ தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது என்ன, தேவனுடைய சபையில் உள்ளுக்குள்ளே வர்றவங்களுக்கு நீங்கள் எப்படி அவங்களுக்கு நீங்கள் எப்படி
இந்த மன்னிப்புங்கிறதுக்கு ஒரு கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு இது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருமே யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் வந்து கணக்கு கொடுக்க வேண்டியது, நம்ம கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். இப்போ அவர் என்ன, ஊழியக்காரரிடத்தில், இங்கே வழக்கமாக டூலோஸ் என்று சொல்லக்கூடிய பதம் இங்கே வந்து சொல்லும்போது அது சத்ராப் என்று சொல்லக்கூடியதா, அதாவது மக்களை ஆளுகை செய்து கலெக்ட் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர்வைசர் இல்லை மேனேஜர் இந்த நாட்கள் இருக்கிற மாதிரி அப்படி இருக்கிற ஒரு ஊழியக்காரன். ஏன்னா ஒரு ஸ்டூவர்டுன்ற மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணி ஆள் வேலை பார்த்து அதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன். அவனை கூப்பிட்டு கணக்கு பார்க்குற ஒரு இதுக்கு ஒப்பாய் இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா என்ன, எல்லாமே வந்து நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். அதனால என்ன, இப்படி கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். ஏன்னா ரோமர் 1:20 சொல்லும்போது படைக்கப்பட்டவைகள் எல்லாமே கர்த்தர் உண்டு என்று பறைசாற்றுகின்றன. அதனால மனுஷனுக்கு சாக்கு சொல்ல இடமில்லை. ஒரு மனுஷன் கண்ணை திறந்து வெளியே பார்த்தான்னா அவன் என்ன பண்ண முடியாது? இதை படைத்த ஒரு கர்த்தர் இல்லைன்னு சொல்ல முடியாது. காணப்படுவைகள் எல்லாம் ஒரு வானமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், பூமியில் உள்ள காரியங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு கர்த்தர் உண்டுங்கிறத அடையாளம் காட்டுது. சந்தேகம் இருந்தால் நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வரணும். ஏன்னா நீங்களே பிரமிக்கத்தக்க அதிசயமான படைப்பு. உங்களுக்கு ஒரு இருதயம்னு ஒன்று இருக்குது, அது ஒரு பம்பு. அது கிட்டத்தட்ட 1,00,000 லிட்டர் பம்ப் பண்ணுது ஒரு நாளைக்கு. அது ஒரு லெவலில் பம்ப் பண்ணணும், இத்தனை முறை பம்ப் பண்ணணும்னு இருக்குது. பிளட்டை உள்ளே கொண்டு போய் வெளியே கொண்டு வரணும். அதுக்கு ஒரு லங்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் எடுத்து உள்ளே கொண்டு போய் வெளியே வேற கொண்டு வந்து விடணும். இதை சுத்தம் பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் இருக்குது. நீங்கள் உங்கள் பிள்ளை உங்களை மாதிரி இல்லை. அதாவது நம்மளுடைய சரீரமே அவ்வளவு மகா பெரிய அதிசயம். அப்ப என்ன, நம்ம எல்லாருமே நம்மளை படைத்த ஒரு காரியத்தை அவர்கிட்ட போய் நம்ம கணக்கு கொடுக்க ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம வந்து என்ன, ஒரு கணக்குக்கு ஒப்பு கொடுக்கிற ஒதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இப்ப 24 பாருங்க. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். இப்ப என்னன்னா, ஒரு 10,000 தாலந்து கொண்டு வந்தவன் என்று சொல்லக்கூடியதாக இந்த கிரேக்க மொழியில வந்து மூரியான் என்று சொல்லக்கூடிய ஒரு பதம். ஏன்னா நம்ம தமிழ் மாதிரி நிறைய நம்பர்ஸுக்கு வந்து இது கிடையாது, பதங்கள் கிடையாது கிரேக்க மொழியில். அவங்ககிட்ட இருந்து அதிகபட்ச ஒரு நம்பர் வந்து மூரியான், MURION, மூரியான். மூரியான்னா 10,000. அதான் அவங்ககிட்ட கிரேக்க மொழியில இருந்த பெரிய நம்பர். நீங்கள் வந்து பார்க்கும்போது 10,000 தேவதூதர்கள் இருந்து ஆராதிச்சாங்க, வெளிப்படுத்தின விஷயம் 7வது அதிகாரமாக இருக்குது. இதெல்லாம் சொல்லும்போது thousands சொல்லுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட மூரியான் அதுதான் அவங்களோட பதம், கணக்கில் இடங்காத முடியவுக்கு. அப்போ இங்கே சொல்லும்போது மூரியான் அப்படின்னு சொன்னால் ஒரு கணக்கில் அடங்காத, இல்லை ஒரு 10,000 எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,000 தாளந்து. இப்போ 10,000 தாளந்து அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு சொல்லணும்னா ஒரு கம்பேரிசனுக்கு சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் இதுமியா, சமாரியா, யூதேயா இந்த 3 சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு அவங்க கலெக்ட் பண்ண வரி 600 தாளந்து. இதுமியா, ஜுடியா, சமாரியா 3 சேர்த்து வாங்கினது வந்து 600 தாளந்து. கலிலேயா பகுதி மட்டுமே வந்தது 300 தாளந்து ஒரு வருஷத்துக்கு. அப்போ இவன் வாங்கின கடன் எவ்வளவு? ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஃபிகர். இன்னும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளனா, உடன்படிக்கை பெட்டி பண்ணாங்க இல்லையா, இந்த உடன்படிக்கை பெட்டியில் 2 கேருபீன்கள் வைத்து தங்கத்தினால வச்சு இந்த கம்பி எல்லாம் பண்ணணும் இல்லையா, மொத்தமாக அவங்க அதில் உபயோகப்படுத்தினது 29 தாளந்து. நீங்கள் யாத்திராகமம் 38வது அதிகாரம் 24வது வசனத்தில் பார்க்க முடியும். சரி, சாலமோன் வந்து பொண்ணுனாலே இழைச்சி ஆலயம் கட்டினார், மேல் கூரை எல்லாமே. ஏன்னா நீங்கள் தீத்து வாஸ்பியன் வந்து 70வது வருஷத்தில்
அவன் வந்து தீ வைக்கும்போது மேலே இருந்த தங்கமெல்லாம் உருகி எல்லா கல்லுக்கு இடையில வரக்கூடிய அப்படி ஓடிச்சு அதை பூரா கலெக்ட் பண்ணி பண்ணாங்க. அந்த சாலமோன் கட்டின தேவாலயத்தில் அவர் உபயோகப்படுத்துகிற தங்கத்தினுடைய அளவு 3000 தாலந்து தான். மொத்த தேவாலயத்தில் சாலமோன் உபயோகப்படுத்தினது. நீங்கள் 1 நாளாகம 29:4 பார்க்கிறோம். ஷேபா தேசத்து ராஜகுமாரி, தென் தேசத்து ராஜகுமாரி குயின் ஆஃப் ஷேபா, அவங்க வந்து சாலமோனுக்கு பரிசு கொடுக்குறாங்க. அவங்க கொண்டு வந்து கொடுத்த தாளந்து எவ்வளவு? 120 தாளந்து தான். நீங்க 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்க முடியும். எசேக்கியா ராஜா, சிரியா தேசத்து ராஜாவுக்கு அவர் வந்து என்ன கொடுக்கிறாரு? கப்பங்கட்டுவதற்காக தாளந்து கொடுக்கிறாரு. அவர் கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? வெறும் 30 தாளந்து தான். இப்போ நீங்க 10,000 தாளந்துன்னா எவ்வளவு? நம்ம மண்டை சுத்திரும். நம்மளால நம்ப முடியாத ஒரு அளவு. இப்ப இது தெரியணும். இது எதை காட்டுதுன்னா, நம்மளால செலுத்தி தீர முடியாத பாவக்கடன் நமக்கு எதிராக உண்டு. எப்படி? நம்ம வந்து போய் நம்ம ஏதாவது காரியம் செஞ்சு நம்மளுடைய பாவத்தை போக்க முடியுமா? முடியவே முடியாது. நீங்கள் கோயிலுக்கு போகலாம், நடந்து போகலாம், உபவாசம் இருக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், நீங்கள் முழங்காலே நடக்கலாம், இல்லை தலையில் இருக்க முடி எடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். என்ன பண்ண முடியாது? உங்கள் பாவக்கடனை உங்களால் செலுத்தி தீர முடியவே முடியாத ஒரு பாவக்கடன் நமக்கு எல்லாருக்கும் உண்டு. இதைத்தான் மிக தெளிவாக காட்டும் விதமாக என்ன சொல்றாரு? நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பெரிய பாவக்கடன் உண்டு. ஏன்னா எஸ்ரா 9வது அதிகாரம் 6வது வசனம் சொல்றாரு, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். காரணம் என்ன? எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று. நீங்க எப்பயுமே நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் பக்கத்துல வர வர நீங்க எவ்வளவு பெரிய பாவின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன இது டெஸ்ட் மட்டும் வச்சுக்கோங்க. நீ நல்லவன், நீங்க நல்ல நீதிமான் நினைச்சீங்கன்னா நீங்க கர்த்தரை விட்டு தூரமா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹலோ, எனக்கெல்லாம் போதுங்க, நான் சர்ச்சு இதுக்கெல்லாம் வரமாட்டேன். எனக்கு அப்பப்போ ஏதோ ஒரு நேரம் நான் நல்லவங்க. ஜென்ரலாக கேளுங்களேன், யார்கிட்டே சொல்லுங்க, நீங்கள் நல்லவனா? ஆமாம், நான் நல்லவன். எப்படி சொல்கிற? நான் எனக்கு தெரிஞ்சு யாருக்கு எந்த கெடுதலும் செய்யலை, எவனையும் ஏமாத்தலை, எந்த கொலையும் பண்ணலை, என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா உதவியும் செஞ்சேனே. இது ஸ்டாண்டர்ட். நீ யார்கிட்ட கேட்டிங்கன்னா இது ஸ்டாண்டர்டாக 4 காரியம் சொல்லுவாங்க. ஆனால் என்ன, நீங்கள் கர்த்தர் பக்கத்தில் வர வர என்ன தெரியுமா தெரியும்? நான் எவ்வளோ பெரிய பாவின்னு தெரியும். அப்போஸ் நான் பவுல் வாழ்க்கை நல்ல உதாரணம். அப்புறம் முத கடிதம் எழுதுறாரு கொரிந்து சபைக்கு. எழுதும்போது என்ன சொல்கிறாரு? நானும் ஒரு அப்போஸ்தலன்னு சொல்கிறாரு. அடுத்து ஒரு 6 வருஷம் கழித்து 54வது வருஷத்தில் எபேசு சபைக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. நானும் ஒரு பரிசுத்தவான்னு எழுதுறாரு. ஐ எம் ஆல்சோ எ செயின்ட்னு எழுதுறாரு. கடைசியாக எழுதுறாரு திமோத்தேயு கடிதம் எழுதுறாரு. திமோத்தேயு கடிதம் எழுதும்போது என்ன எழுதுறாரு? 1 தீமோத்தேயு 1:15 சொல்லும்போது என்ன சொல்றாரு? பாவிகளில் பிரதானி நானுங்கிறார். என்ன, கர்த்தர்ட்ட நெருங்கி வர வர, ஐயோ ஆண்டவரே, உங்க சமூகத்தில் உம்முடைய பரிசுத்தத்துக்கு முன்னாடி வரவே முடியாது, நான் அவ்வளவு மோசமானவன், எனக்குள்ள அவ்வளவு அழுக்கு இருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ இங்க செலுத்தி தீர முடியாத ஒரு காரியம். 25வது சங்கீதத்தில் 11வது வசனம் சொல்றாரு, கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது. எப்படி? என் அக்கிரமம் பெரிது. நம்மளால செலுத்த முடியாத ஒரு கடன், அதைத்தான் சொல்றாரு. அடுத்து 25வது வசனம் பாருங்க. கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால். நல்ல கவனிங்க, நம்ம என்ன செஞ்சாலும் சரி, நம்முடைய பாவத்தை நம்மளால போக்கவே முடியாது. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, நம்ம ஒருவராலும் நம்முடைய பாவத்திற்கான பலி செலுத்த முடியவே முடியாது. அது பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கான தண்டனை 1 வருஷம் தள்ளி போடப்பட்டது, அவ்வளவுதானே ஒழிய நம்முடைய பாவம் நிவர்த்திக்கு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா என்ன பண்ணோம்? அவனை ஒரு பெரிய பாவ கடல்ல கொண்டு போயிடுச்சு.
அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். இது அந்த காலத்துல நடைமுறையில இருந்த ஒரு பழக்கம். என்ன, உங்களால கடன் செலுத்த முடியலன்னா உங்களுக்கு உண்டானதை எல்லாத்தையும் வித்துருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி இப்ப மாதிரி நம்ம சோசியல் ஜஸ்டிஸ் அந்த மாதிரி கிடையாது. அப்போ கணவன் மெயின், கணவனுக்கு சொந்தமானவர்கள் தான் மனைவி பிள்ளைகள். அதனால நீங்க செலுத்த முடியல, உனக்கு சொந்தமானதுன்னா ஆளு சொத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் கொண்டு அவனை அடிமையாக சேர்த்து கொள்வாங்க. இப்போ என்ன, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அவனை கொண்டு நீ என்ன நீ எல்லாத்தையும் கொண்டு இங்க கட்டி தீரு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா என்ன, அவனால செலுத்த முடியாது. ஏன்னா 10,000 தாளந்து அவன் என்ன எப்படி செலுத்த முடியும், வாய்ப்பே கிடையாது. அதனால அவனை செலுத்தவே முடியாது. அப்ப அவன் என்ன சொல்றான், இவனுக்கு உண்டான மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் வித்து நீ கொண்டு இவனை கடனை தீர்க்க வையே அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து நீங்க பாருங்க, முதலாவது என்னால முடியல அப்படின்னு சொல்லும்போது அவன் கீழே விழுந்து கர்த்தரை தாழ விழுந்து வணங்க. இட்ஸ் வொர்ஷிப்பிங் காட். இப்போ ஒரு சிலர் வொர்ஷிப்புக்கு லேட்டா வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதனுடைய மீனிங் தெரியாததுனால என்ன பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, நம்ம லேட்டா போவோம். யார் தெரியுமா வொர்ஷிப் பண்ணுவோம் உண்மையிலேயே? என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றோம் வொர்ஷிப் பண்ணுவோம் தாழ விழுந்து. ஏன்னா என்கிட்ட எந்த நன்மையான காரியம் எதுவுமே இல்லை, என்னை யாரால ரட்சிக்க முடியும், கர்த்தர் என்னை தேடி ரட்சித்தாரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அவன் என்ன பண்ணுவான், தாழ விழுந்து. ஏன்னா வொர்ஷிப்புங்கிறதுக்கு நீங்க கிரேக்க மொழி பதம் என்னன்னா பிரஸ்குனாயோ அப்படிங்கிற ஒரு பதம், கிரேக்க மொழி பதம். பிரஸ்குனாயனோ என்னன்னா, நான் என்னை தரை மட்டும் தாழ்த்தி உம்முடைய பாதத்தை முத்தமிடுகிறேன். இதுதான் ஆராதனை. இதுதான் கிரேக்க மொழியில உள்ள ஆராதனைக்கு உள்ள அர்த்தம் என்னன்னா, நான் சாஷ்டாங்கமாக தரை மட்டும் என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்தை முத்தமிடுகிறேன். இன்னைக்கு மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி குத்து பாட்டு போறது கிடையாது. மன உருக்கத்துல என்னுடைய பாவங்கள் இப்படி இருக்கே, நீர் ஒரு பரிசுத்த தேவன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதே ஆண்டவரே, நான் சாஷ்டாங்கமாய் விழுந்து உம்மை ஆராதித்து வணங்குகிறேன் என்று சொல்லி அவருடைய பாதத்தை முத்தமிடக்கூடிய ஒரு காரியம். இப்ப இந்த வேலைக்காரனுக்கு என்ன, இந்த ஊழியக்காரன் நல்லா தெரியுது, என்னால என்னுடைய கடனை செலுத்த முடியாது, இப்ப என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் எனக்கு உண்டான எல்லாம் விற்கப்பட்டு விடும், நான் ஒரு அடிமையா போய் வாழ்நாள் முழுவதும் அடிமையா இருப்பேன். ஐ cannot ரிலீஸ் மை செல்ஃப். அவனுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன வேலை பார்த்தாலும் அவனால் அந்த 10,000 கடனை கட்டி முடிக்கவே முடியாது. அதனால அவன் பெர்மனண்டா நித்திய காலத்திற்கும் அதற்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்ப இவனுக்கிட்ட இருக்க ஒரே சாய்ஸ் என்ன, நான் வேலை பார்த்து கட்டிட முடியாது. இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நான் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன், நான் முழங்கால நடப்பேன், நான் தசமபாவம் கொடுப்பேன், நான் கர்த்தருக்குன்னு நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் பிரசங்கம் பண்றேன். கிடையவே கிடையாது. நீங்க உங்களை மன்னிக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால ஒண்ணுல மட்டும்தான் நீங்க ரட்சிக்கப்பட முடியுமே ஒழிய, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலதான் ரட்சிக்கப்பட முடியுமே ஒழிய, நீங்க செய்கிற எந்த ஒரு நன்மையான கிரியையினாலும் ரட்சிக்கப்பட முடியாது. யாராலும் ரட்சிக்கப்பட முடியாது. எந்த ஒரு மனுஷனும் தேவனுக்கு முன்பாக போய் நிற்க முடியாது. ரோமர் 3வது அதிகாரம் 9, 10வது வருஷம், ஒருவனும் நீதிமான் இல்லையே, ஒருவனும் கர்த்தரை தேடுகிறவனும் இல்லையே. There is no one righteous, no one. யாரும் போய் நான் கர்த்தருக்கு முன்னாக நிற்க தகுதி இல்லைன்னு சொல்லி ஒருத்தரும் போக முடியாது. அதை உணர்ந்த உடனே அவன் என்ன பண்றான், தாழ விழுந்து வணங்கி, எப்படி, என்னால முடியாது, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு சரணாகதி அடைந்து சாஷ்டாங்கம் விழுந்து என்ன பண்றான், ஆண்டவனே
என்ன சொல்லி கூப்பிடுறான்? ஆண்டவனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை ஆளுகிற தேவன், ஆண்டவர், என்னை ஆளுகிறவர் என்கிற பதத்தை தவிர வேற எந்த ஒரு பதத்தை நீங்க இயேசு கிறிஸ்துவோடு சொன்னீங்கன்னா நீங்க உண்மையான ரட்சிப்புக்குள்ள வரலன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசின்னு சொல்றவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. இஸ்லாம்ல அவர் திரும்ப வரப்போறாருன்னு விசுவாசிக்கிறாங்க. ஆனா அவரை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்க எந்த ஒரு வெளிப்பாடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்னுடைய தேவன், என்னுடைய இரட்சகர், அவர்தான் என்னுடைய மீட்பர் என்கிற ஒரு வெளிப்பாடு உள்ளவன் ஒருத்தன் தான் ரட்சிக்கப்பட முடியும். அவர் கீழே விழுந்து ஆராதிக்கிறது தேவன் ஒருத்தரை தான் ஆராதிக்கணும். ஆராதனை தேவனுக்குரியது. அவன் ஆராதிச்சு என்ன சொல்றான்? ஆண்டவனே. எனக்கு அருமையானவர்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, He is Lord, He is your God. அவன் என்ன சொல்றான்? ஆண்டவனே என்று சொல்லி என்ன? என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். என்ன? எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? என் மேல பொறுமையா இருங்க. Lord have mercy on me சொல்லக்கூடிய வார்த்தை. என் மேல இரக்கமாயிரும். ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும். கேட்ட உடனே 27வது வசனம் பாருங்க. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரி, பிதாவாகிய தேவனும் சரி, அவர் he is compassionate. ஒவ்வொரு முறையும் நீங்க மத்தேயு 4வது அதிகாரத்தில் பாருங்க, 9வது அதிகாரத்தில் பாருங்க, எப்பெல்லாம் மக்கள் வரும்போது அவர் மனதிறங்கி, அவர் மனதுருகி, எப்பெல்லாம் அவருடைய கம்பேஷன் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாம் ஆடு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்குதே, அவர் மனதிறங்கி. தேவனை போல மனதிறங்கக்கூடிய ஒருத்தருமே இல்லை. என்ன? எப்ப நீங்க போய் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாரு? மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். யோசிச்சு பாருங்களேன், எப்படிங்க இவ்வளோ பெரிய கடன், செலுத்த முடியாத கடன், ஆனா அவர்கிட்ட போய் என் மேல இரக்கமாயிருன்னு கேட்ட உடனே கர்த்தருடைய இரக்கம் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம் சொல்றாரு, வழக்காடுவோம் வாருங்கள், வா நீ என்கிட்ட சொல்லு, உன்னுடைய பாவம் ரத்தாம்பர போல இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? பஞ்சை போல, வெண் பஞ்சை போல, பனியை போல மாற்றுவேன். மனதிறக்கத்தில் நம்ம கர்த்தரை, அவரை மாதிரி ஒரு தேவன் யாருமே இல்லை. நம்ம லூக்கா 15வது வசனத்தை 15வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே ஒரு கெட்ட குமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு கதை, தலைப்பு தப்பு, அது நல்ல தகப்பனுடைய கதை. அந்த நல்ல தகப்பன் என்ன பண்றாரு? அவன் எனக்கு சொத்து வேணும்னு வாங்கிட்டு போய் ஊதாரித்தனமா அழிச்சிட்டு அவன் திரும்பி வரும்போது அவன் தூரத்தில் வருவதை பார்த்து, அப்படின்னா என்ன? எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை வந்துராதான்னு பார்த்து கொண்டே இருக்கிறாரு. பார்த்து கொண்டு வர்றதை பார்த்து ஓடி, நம்ம வேத வசனத்தில் ஒரே ஒரு இடம் கர்த்தர் ஓடுவதாக இருப்பது அது ஒண்ணுதான். ஒரு பாவி மனந்திறங்கி வரும்போது தேவன் ஓடக்கூடியவராய் இருக்கிறார். ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி, பண்ணி கூட உட்கார்ந்து இருந்தவனை, அந்த நாற்றத்தை பற்றி கவலைப்படாம அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, ஓயாமல் முத்தம் கொடுத்து என்ன சொல்றாரு? முதல்ல இவனுக்கு நல்ல உடைய உடுத்துங்க, நீதி என்னும் உடைய உடுத்துங்க. இவன் என் முன்னாடி நிற்கிறதுக்கு தகுதி உள்ளவன். அவன் ஏற்கனவே என்ன ரிகர்ஸ் பண்ணிட்டு வர்றான், பேசி நான் சொல்லி நான் என்ன சொல்ல போறேன்? தகப்பனே, உங்க வீட்டில் நிறைய வேலைக்காரன் இருக்கிறான், நான் உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு தகுதி இல்லை, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் பண்ணேன், என்னை ஒரு வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளுங்கன்னு ரிகர்ஸ் பண்ணிட்டு வர்றவனை பேச விடாம என்ன பண்றாரு? முதல்ல இவனுக்கு நீதியின் வஸ்திரத்தை உடுத்து, அடுத்து என்ன? அவனுக்கு ஒரு மோதிரத்தை போடு. என்ன? என் பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை கொடு. சிக்னட் ரிங்கிறது என்ன? அந்த காலத்தில் ஏதாவது வாங்கினது விற்கணும்னா அந்த குடும்பத்தோட ரிங் அடிக்கிறது.
இப்போ நமக்கு வந்து என்ன, நீங்கள் அமெக்ஸில் இருக்கிறதுனால அமெக்ஸில் அன்லிமிட்டெட் கார்டு ஒன்று, என் பிள்ளை எந்தடா யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நீ என்ன வேணாலும் வாங்கு அப்படிங்கிற ஒரு கார்டை கொடுத்து அவனுக்கு என்ன பண்ணுறாரு, பாதரட்சியை போடு, இருக்கிறதுல கொளுத்த கன்றுக்குட்டி அடி, எல்லாரையும் கூப்பிடு, விருந்து வை. என்ன சொல்கிறாரு, என் பிள்ளை மரித்தவனாக இருந்தான், இப்போ பிழைத்து இருக்கிறான். நீங்கள் நல்லா கவனிங்க, நாயின் விதவையோட வீட்டில் பிள்ளை செத்து போச்சு, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பிள்ளை நித்திரையாக இருக்கிறாள்ங்கிறாரு. ஆனால் இவன் காணாம போனவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, மரித்தவன். கர்த்தரை விட்டு பிரிந்திருப்பது தான் மரணம். நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ என்ன, இவனை சொல்லி என்ன சொல்கிறாரு, நீ வா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன, அவனுக்கு வந்து நீ என் மேலே பொறுமையாருன்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன பண்ணுறாரு, மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் போய் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அடுத்த நிமிஷத்தில் ஆண்டவர் உடனே அந்த பாவத்தை மன்னிக்கிறார். இல்லைடா நீ இதெல்லாம் சரி பண்ணிட்டு வா அப்போ நான் மன்னிக்கிறேன், கிடையாது. ஏதாவது கண்டிஷன் இருக்கா? ஒரு கண்டிஷன் கிடையாது. நீங்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா அவர் உடனே மன்னிக்கக்கூடியவர். ஏன் நம்மளை வந்து பாவங்களை அறிக்கை செய்ய சொல்கிறார்? அவருக்கு தான் தெரியுமே, கர்த்தருக்கு தான் தெரியும்ல. ஏன்னா நான் மன்னிப்பு பெற வேண்டும், எனக்கு மன்னிப்பு கொடுத்து என்ன அவருடைய பிள்ளையாய் வரக்கூடிய ஒரு தகுதியில் கொண்டு வரக்கூடியதா. ஏன்னா அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அவன் இனி பாதாளத்துக்கு போவதில்லை. ஏன்னா அவன் பரலோகத்துக்கு போகிறான், தேவனுடைய பிள்ளையா அங்கீகாரம் பெற்றான். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, அவன் உண்டான கடன் எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். அவன் என்னென்ன பண்ணானோ 10,000 தாளந்து, செலுத்த முடியாத ஒரு தாளந்து, அதை நான் என்ன பண்ணுறேன், நான் எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒரு பாவம் அறியாத கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக பாவமானார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, ஒரு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். ஏன்? நாம் தேவ நீதியாகும்படிக்கு, நான் தேவன் முன்பாக நிற்க தகுதியுள்ளவனாய் இருக்கும்படிக்கு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை மன்னிச்சிட்டார். மன்னிச்ச பிறகு இப்போ இன்ட்ரெஸ்டிங், அடுத்து பாருங்க 28வது வசனம் பாருங்க. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்படம் கடன் பட்டிருந்தவன் ஆகிய, இது தங்கம் இல்லை, இது வெள்ளி பணம். அவன் வாங்கினது தங்கம், இது வெள்ளி பணம். அதுவும் எவ்வளவு? 100 வெள்ளி பணம். இது ஈஸியா செலுத்தக்கூடியது. அதாவது 10,000 தங்கத்துல உண்டான தாளந்துக்கும் 100 வெள்ளி பணத்துக்கும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒண்ணுமே இல்லை. ஒரு மாசத்துல கட்டக்கூடிய கடன். இது வாழ்நாள் முழுவதும் செலுத்த முடியாது பெரிய கடன். இன்னொருத்தன் இவன்ட்ட கடன் பட்டவன் யாரு? ஒரு மாசத்துல கட்டக்கூடிய ஒரு 100 வெள்ளி பணம் பட்ட ஒரு கடன் உள்ளவன் அவன் கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து. எப்படி? இது கொஞ்சம் பைபிள்ல கொஞ்சம் ரொம்ப ஹோலியா பரிசுத்தமா எழுதிட்டாங்க. கழுத்தை பிடிச்சி நெரிச்சுட்டே மவனே, எப்படி கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, என்னோட காசு எங்கடா? எவ்வளவு பெரிய மன்னிப்பு பெற்றான். இப்ப என்ன பண்றான்? அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். நீ எனக்கு பட்ட கடனை கொடுத்து. யாரு? கூட இருக்கக்கூடிய உடன் வேலைக்காரன், அவனை மாதிரியே உள்ள இன்னொருத்தன். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா அவன் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு, அவனுக்கு இன்னொருத்தன் பட்டிருக்கான். இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஏன்னா நீங்க அடுத்த வசனம் வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து. இப்ப நீங்க அவன் எஜமான்ட்ட விழுந்ததுக்கும்
இவன் சொன்னதுக்கும் என்ன ஒற்றுமை பாருங்க. அவன் என்ன பண்ணா, காலில் விழுந்தான். இப்ப இவனும் காலில் விழுகிறான். காலில் விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும். அவன் என்ன சொன்னானோ அதே வார்த்தையை சொல்றான். Have mercy on me. என்கிட்ட நீ பொறுமையாயிரும். அடுத்து என்ன சொல்றான்? எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். 26வது வசனத்துக்கும் 29வது வசனத்துக்கும் எந்த வித்தியாசமும் பார்க்க முடியாது. அவன் அங்க என்ன சொன்னான்? ஆண்டவனேன்னு சொன்னான். ஆனா இங்க என்ன சொல்றான்? என் மேல பொறுமையாயிரு, நான் உனக்கு எல்லாத்தையும் கட்டி தீர்க்கிறேன். இது கட்டி தீர்க்கக்கூடிய ஒரு கடன். அவன் பண்ண முடியாது, கட்டி தீர்க்க முடியாத ஒரு கடன். இதை நான் உனக்கு கட்டி தீர்க்கிறேங்கிறான். ஆனா அவன் என்ன பண்றான்? இதை கட்டி தீர்க்க முடியும். இவன் என்ன பண்ணா? இப்போ ஒரு நிமிஷம் அவன் மைண்ட்ல கொஞ்சம் ஒரு நிமிஷம் ரீப்ளே பண்ணானா என்ன இருக்கும்? நான் காலில் விழுந்தேன், எங்க ஆண்டவர் வந்து என்ன சொன்னாரு? அப்பா போப்பா மன்னின்னு சொல்லிட்டாரு. நம்மளுக்கே அவளை மன்னிச்சிருக்கிறாரு. அப்ப நான் என்ன செஞ்சிருக்கணும்னு ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தானா என்ன பண்ணியிருக்கணும்? ஓகேப்பா நீ கட்டு, பரவாயில்ல, ஏன்னா எனக்கு செலுத்த முடியாத கடனையே மன்னிச்சுட்டாரு, நீ செலுத்தக்கூடியதானே, பரவாயில்லை, நீ செலுத்துன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவன் என்ன பண்றான்? அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போட்டு விட்டான். தனக்கு ஒரு இரக்கம் கிடைச்சது, ஆனா அவன் இரக்கம் காட்ட தவறிட்டான். அவனுக்கு ஒரு பெரிய கிருபை கிடைச்சது, அவன் கிருபை காட்ட மறந்துட்டான். அவனுக்கு பெரிய மன்னிப்பு கிடைச்சது, இவன் மன்னிப்பு காட்ட தவறிட்டான். இப்போ என்ன பண்ணுறான்? கொண்டு போய் காவலில் போட்டு இவன் கொடுக்குற வரைக்கும் இவனை பாடுபடுத்துங்க, பாடுபடுத்தி இவனை அடித்து துவைச்சி எனக்கு வர வேண்டிய காசை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி காவலில் கொண்டு போய் போடக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன பண்ணுறாரு? எப்பா, நான் உனக்கு நீ செலுத்தி தீர முடியாத ஒரு கடனை மன்னிச்சேன், ஆனால் செலுத்தி தீரக்கூடிய ஒரு கடனை நீ மன்னிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இவன் என்ன பண்ணுறான்? அந்த மன்னிப்பை வழங்க மாட்டேங்கிறான். தீத்து 3வது அதிகாரத்தில் 2 பாருங்களேன். தீத்து சபைக்கு எழுதப்பட்ட கடிதத்தில், ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஏனெனில் முற்காலத்திலே என்ன ஆண்டவரை அறிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம்? புத்தியினரும், என்ன முட்டாளாவும், கீழ்ப்படியாதவர்களும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்களும், வழி தப்பி நடக்கிறவர்களும், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களுக்கும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களுக்கும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்ம முற்காலத்தில் எப்படி இருந்தோம்? நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு புத்தி இல்லாமல் கீழ்ப்படியாதவங்களா, வழி தப்பி நடக்கிறவங்களா, பலவித இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்த மக்களாக இருந்தோம். 4வது வசனம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நம்மை ரட்சியாமல். நல்ல கவனிங்க, நம்ம இப்படி இருந்தோம், நம்மளை தேவன் என்ன பண்ணல? நீ செய்த அளவுகோலின்படி உன்னை ரட்சிக்கல, நீ செய்த நீதியின்படி உம்மை ரட்சியாமல் என்ன பண்ணாரு? நாம் செய்த கிரியையில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கியதினாலும் நம்மை ரட்சித்தார். எதனால நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? நம்மனால கிடையவே கிடையாது, தேவனுடைய இரக்கத்தினால. அதனால என்ன சொல்றாரு? தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படியே சுதந்திரத்துக்காக. அப்போ என்னன்னா, நம்ம இரக்கம் பெற்றோம், அந்த இரக்கத்தை காட்டக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். மலைப்பிரசங்கம் மத்தேயு 5:7 சொல்லும்போது என்ன சொல்றாரு? இரக்கம் காட்டுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஏன்னா நீ வந்து எப்படி கர்த்தர்கிட்ட ஒரு இரக்கம் பெற்றீங்க, அதை நீங்க மற்றவங்களுக்கு காட்டணும். இப்ப ஆனா இவரு இரக்கம் காட்ட தவறிட்டாரு. என்ன பண்றாரு? கொண்டு போய் உள்ள போட்டுறாரு. காவலாளிகிட்ட கொடுத்து இவனை இது பண்ணி வாங்கினார். அடுத்த வசனம் 31 வசனம் பாருங்க. நடந்ததை அவனுடைய உடன் ஊழியக்காரர் கண்டு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த உடன் ஊழியக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். யோசிங்களேன், இப்ப நீங்க ஒருத்தருக்கு எதிராக மன்னிக்காம இருந்தீங்கன்னா இன்னொருத்தன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவான். ஏன்னா மறந்துடாதீங்க, மத்தேயு 18வது அதிகாரம் 15 to 20 வரைக்கும் என்ன, எப்படி நம்ம சீர்திருத்தணும்னு சொல்லி கொடுத்தாரு, எப்படி டிசிப்ளின் பண்ணு சொல்லி கொடுத்தாரு. நீ ஒரு பாவம் பண்ணா ஒருத்தனோட ஒருத்தன் போய் பேசு, அப்புறம் 2-3 சாட்சியை கூட்டுப்போ, அதுக்கப்புறம் சபையில சொல்லு, அதுக்கப்புறம் அவனை அஞ்ஞானி போல ட்ரீட் பண்ணி சொல்லி கொடுத்தாரு. இப்போ இங்க சொல்லும்போது இவன் என்ன பண்ணியிருக்கணும்? அவன் மன்னிச்சிருக்கணும். மன்னிக்கலைன்ன உடனே இப்போ மீதி பேர் ஜெபம் பண்றாங்க. நீங்க நல்லா தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் மறுபடியும் சொல்லுவது தான். நீங்க உங்களுடைய மனைவியை எப்படி வழி நடத்துறீங்க, எவ்வளவு தூரம் நீங்க அவளை கனப்படுத்துறீங்கிறத வச்சு தான் உங்க ஜெபம் பதில் கொடுக்கப்படும். பேதுரு சொல்லும்போது சொல்லிட்டார், நீ உன் மனைவியை சரியான முறையில் கனப்படுத்தலைன்னா உன் ஜெபம் உன் கூரையை தாண்டாது. உங்க மனைவியை நீங்க கனப்படுத்தலைன்னா, நீங்க இப்படி யோசிங்க, உங்க மனைவி யாரு? தேவனுடைய புள்ள, தேவனுடைய மகள். இப்ப கர்த்தருடைய பிள்ளைய நீங்க துன்பப்படுத்தினீங்கன்னா கர்த்தர் உங்களை சும்மா விடுவாரா? விட மாட்டாரு. ரிவர்ஸ் பண்ணுங்க. நீங்க உங்க கணவன் யாரு? தேவனுடைய மகன். அவனுக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கன்னு உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. நீங்க கர்த்தருடைய மகனுக்கு கீழ்ப்படியாம அழிச்சாட்டியம் பண்ணீங்கன்னா உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? இப்ப ஏன் நிறைய பேரோட ஜெபம் கேட்கப்படுறதில்லன்னு தெரியுதா? ஏன்னா நீங்க உரிய கணத்தை வீட்டில் கொடுங்க. அதே மாதிரி தேவனுடைய வீட்டில் நம்ம யாருக்கு எதை கனப்படுத்தணும், எதுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா உடன் ஊழியக்காரன் பார்த்து மிகுந்த துக்கப்பட்டு ஜெபம் பண்ணக்கூடியதா. கர்த்தர் சும்மா இருக்க முடியாது. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு சும்மா இருக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் திருத்தணும். ஏன்னா அவருக்கு என்ன, நீங்க அவருடைய பிள்ளையா வாழணும். ஆனா நீங்க வந்து சபைக்குள்ள வந்துட்டீங்க, தேவனை ஏற்றுக்கொண்டு வந்துட்டீங்க, ஆனா மன்னிக்க முடியாம கிறிஸ்தவனால இருக்க முடியுமா? முடியும். 1 யோவான் முழுக்க ஏன் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் நீங்க ஏன் நான் ஐக்கியத்துல இல்லைங்கிறத சொல்றாரு. ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் சொல்றவன் இன்னும் மற்றவர்களை மன்னிக்க முடியாம இருக்கிறவன், யூ மஸ்ட் செக் யுவர் கிறிஸ்டியானிட்டி. இவன் என்ன பண்றான்? இவன் போய் எல்லாத்தையும் அறிவிக்க கூடியவனா இருக்கிறான். எல்லாரும் உங்க பைபிளை எபேசியர் 4வது அதிகாரம் திருப்புங்க. எபேசியர் 4வது அதிகாரத்துல 32வது வசனம் பாருங்க. ஐ வாண்ட் யூ டு see in your பைபிள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 32வது வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹலோ, எப்படி மன்னிக்கணுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சது போல. கர்த்தர் உங்களுக்கு எப்படி மன்னிச்சாரோ அது போல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும். இப்போ இவன் மன்னிக்கல. இதை கேட்டு இதை பார்த்த உடன் ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்க? மிகவும் துக்கப்பட்டு இருதய நொறுங்கினவங்களா கர்த்தர்கிட்ட முறையிடுறாங்க. ஆண்டவன்கிட்ட போய் சொல்றாங்க, நடந்ததெல்லாம் சொல்றாங்க. நல்ல கவனிங்க, நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவரே இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. கர்த்தர் என்ன தெரியுமா செய்வாரு? God will discipline you. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க.
பிகாஸ் காட் கேர்ஸ் அபவுட் யூ. ஏன்னா உங்களை பரலோகத்துக்கு அவரோட வைக்கணுன்றது அவருடைய விருப்பம். அப்போ உங்களை திருத்த வேண்டிய அவசியம் கர்த்தருக்கு உண்டு. நீங்க எபிரேயர் 12வது அதிகாரம் வீட்டில் எடுத்து வாசிச்சு பாருங்க. கர்த்தர் எவனை நேசிக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார். God loves, God disciplines those he loves. யாரை நேசிக்கிறான் அவங்க டிசிப்ளின் பண்ணுவாரு. சில நேரங்களில் உங்களுக்கு பொருள்ல பிரச்சனை வரும், சில நேரத்தில் வீட்டுல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை. செக் பண்ணி பாரு, முதல்ல வேற ஏதாவது இருக்கான்னு. உன்னுடைய மன்னிப்பு எப்படி இருக்குன்னு பாரு. உன் குடும்பத்தை நீ எப்படி நடத்துறேன்னு பாரு. உன் மனைவிக்கு எப்படி கனத்தை கொடுக்குறேன்னு பாரு. உன் புருஷனுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன்னு பாரு. உன் பிள்ளைகள் எப்படி பெற்றோருக்குள்ள இருக்கிறாங்கன்னு பாரு. நீ நன்றாக சோதித்து பாருங்க. ஏன்னா நடந்ததையெல்லாம் போய் அவங்க சொன்ன உடனே 32வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து பொல்லாத ஊழியக்காரனே. இப்ப இந்த ஊழியக்காரன் பேர் என்ன? பொல்லாத ஊழியக்காரனே. ஊழியக்காரன், ஆனா இப்ப யாரு? பொல்லாத ஊழியக்காரன். இப்ப தெரியுதா ஏன் பொல்லாத ஊழியக்காரன் நிறைய பேர் இருக்கான்னு? மன்னிக்க முடியல. நிறைய பேருக்கு சபையில உள்ள சகோதர சகோதரிகளை மன்னிக்க முடியல. கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ள உங்களை எப்படி மன்னித்தாரோ அதே போல நீங்க எல்லாரையும் மன்னிக்க கூடிய மக்களா இருக்கணும். ஏன்னா நீங்க நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாவம் பண்ணக்கூடிய மக்கள். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? எவ்வளவு சீக்கிரம் மன்னிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்கணும். கணவன் மனைவி உறவுல சொல்லும்போது என்ன சொல்றாரு? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் த சன் கோஸ் டவுன், நீ மன்னிச்சிரு. சாத்தானுக்கு இடம் கொடுக்காத. நான் அதனால தான் சொல்லேன், என்ன வேணாலும் நீ சண்டை போடு, என்ன வேணாலும் வித்தியாசம் வச்சுக்கோ. படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒப்புரவாகி 2 பேரும் ஒரே பெட்டில் படுக்கணும். நான் சோஃபாவில் படுக்கிறேன், நான் அடுத்த பெட்ரூமில் படுக்கிறேன், பிள்ளை கூட படுக்கிறேன்னா அடி தான் உனக்கு. கர்த்தர் அடிப்பார். நல்லா தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ கேவலப்படுத்துறது, அவமானப்படுத்துறது கர்த்தருடைய பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியணும். இட்ஸ் காட்ஸ் டாட்டர், இட்ஸ் காட்ஸ் சன். ஏன்னா கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுல நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. எப்படி நீங்க அப்படி இருக்க முடியும்? ஏன்னா இவன் போய் கேட்டான் 26வது வசனத்துல, என் மேல பொறுமையா இருன்னு. அவர் பொறுமையா இருந்தாரு. இப்ப அதே தான் அவன் கேட்கிறான். ஆனா அவன் என்ன பண்ணல? இவர் சொல்றாரு, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரருக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு எதிராக உங்க கூட இருக்கிறவங்க என்ன வேணாலும் சரி, அவங்க என்ன பாவம் பண்ணாலும் நீங்க அவங்களை மன்னிக்க கூடிய மக்களாக இருக்கணும். லவ் forgives. அன்பினுடைய இன்னொரு பகுதி என்ன தெரியுமா? லவ் forgives. அன்பு கணக்கு வச்சிருக்காரு. நீங்க அப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணீங்க, அன்னைக்கு இப்படி பண்ணீங்க, அந்த மாதிரி கணக்கெல்லாம் வச்சிருக்காரு. அன்பு மன்னிக்கும். 34வது வசனம் பாருங்க. அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து, God gets angry when you don't forgive somebody else. கர்த்தரை கோபப்படுத்தக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நீங்க இன்னொருத்தவங்களை மன்னிக்காம இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களால யாரையாவது நம்ம சபையில, நீங்க வெளியே இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க, நாம் இன்னைக்கு நம்ம சபையை குறித்து தான் பேசுறோம். நம்ம சபையில தேவனுடைய சபையாகிய தேவனுடைய வீடு, இந்த வீட்டில் இருக்கிற நீங்க யாரையாவது மன்னிக்க முடியாம இருக்கிறீங்களா? Do you have still have any unforgiveness? நீங்க மன்னிக்கும் போது கர்த்தரை போல மாறுறீங்க. நீதிமொழிகள்ல பார்க்கிறோம். அதே மாதிரி அன்ஃபர்கிவ்னஸ் எப்படி தெரியுமா? நீங்க விஷம் குடிச்சிட்டு அவங்க செத்து போகணும்னு நினைக்கிறது. இந்த சபையில
இந்த சபையில் உள்ள ஒருத்தரும் எந்த விதமான மன்னிக்க முடியாத குணம் இருக்கவே கூடாது. எல்லாரும் எல்லாரோட ஒப்புரவாகணும். யார் தப்பு பண்ணாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. கோ அப்பாலஜைஸ், சாரி இஃப் ஐ ஹேட் ஹர்ட் யூ, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நீங்கள் ஒன்றும் குறைஞ்சி போகிறதே கிடையாது. தப்பு அவங்க தப்பாக இருக்கட்டும். நீங்கள் நிறைய நேரத்தில் பாருங்கள், கணவன் மனைவியில் ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். ஆனால் ஒரு ஞானமுள்ள ஸ்திரீ என்ன தெரியுமா செய்வாங்க? அவங்க வந்து ஐ எம் சாரிப்பான்னு கேட்பாங்க. ஆனால் தப்பு ஹஸ்பண்டோட தான் இருக்கும். கேட்பாங்க, சரி சரி அப்படின்னு ஹஸ்பண்ட் அப்போ கையை போட்டு அப்படி போயிடுவார். ஆனால் ராத்திரி வந்து சொல்லுவார், ஐ எம் சாரிம்மா, நானும் அப்படி பேசிடக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் ஈகோ இருக்குல்ல, அது கொஞ்சம் லேட்டாக வரும் நமக்கு. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் மன்னிப்பு, நீங்கள் தப்பு செய்யாமல் அவன் தப்பு செஞ்சால் நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது என்ன தெரியுமா வரும்? அவனுக்குள்ளே குறுக்கும். தப்பு பண்ணது நான், இவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் தான் தப்பு பண்ணேன், நானும் பேசிடக்கூடாது, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. எனக்கு அருமையானவர்களே, நம்ம சபையில் நீங்கள் இருக்கிற இந்த, நான் அதனால தான் ரொம்ப ஆழமாக சொல்கிறேன், இந்த இருக்கிற ஒரு சின்ன கூட்டம் இருக்குது பாருங்கள். நீங்கள் எப்படி அஸ்திவாரம் பில்ட் பண்ணுறீங்க வச்சு தான் இதுக்கு மேலே சூப்பர் ஸ்ட்ரக்சர் வரும். நீங்கள் அப்படி அவ்வளோ குயிக்காக மன்னிக்கிறவங்களா, ஒருத்தரை நீங்கள் அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக இருந்தீங்கன்னா ஒருத்தரை மன்னிச்சிருவீங்க. இட்ஸ் ஓகே. அவங்க என்ன நோக்கத்தில் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்க என்ன காரியத்துக்காக இதை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் எனி அஃபென்ஸ் இன் மை ஹார்ட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே சாரி, என்னை மன்னிச்சிருங்க, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. சில நேரங்களில் ஒரு சில காரியங்கள் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியாது, எதுக்காக சொல்கிறாங்கன்னு புரியாது, நம்ம ஏன் சொல்கிறோங்கிறது புரியாது, சில கடினமான காரியமாக தெரியும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? God gets angry. அவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். எங்க கொண்டு போய் அனுப்புறாரு? அவனை துன்புறுத்துறவங்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறார். God will discipline you. அடி உலதான் செய்யும், அடி உலதான் செய்யும். அப்போ நம்ம மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். கடைசி 35 வசனம் வாசிருங்க. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் எப்படி மன்னிக்கணும்? மனப்பூர்வமாய் மன்னிக்கணும். அப்படி மன்னிக்காம போனா என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். உங்களை அவர் அடிச்சு நொறுக்குவார். இப்ப முன்னாடி அவன் வந்து வேலைக்காரன் கொடுத்து இது பண்ணான், இப்ப கர்த்தரே உங்களை வாதிப்பார். பெரிய எச்சரிப்பு, சபைக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு. நீங்க என்ன, ஒருத்தர் மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். சபைக்குள்ள நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அவங்க என்ன தப்பிதம் பண்ணாலும் சரி. ஏன்னா எனக்கு அதிகமான ஒரு பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். அப்போ நான் மற்றவர்களுக்கு மன்னிக்கக்கூடியவனா. ஒரு மிஷினரி பர்மாவில் போகும்போது, அவர் காட்டு பகுதியில் போகும்போது அவர் மேலே அந்த அட்டைப்பூச்சி லீச்சு வந்து ஒட்டிடுச்சு. அப்போ அவர் வேகமாக உடனே அந்த அட்டையை பிச்சு எடுக்க போனார். அப்போ உடனே அங்கே கூட இருந்த லோக்கல் சொன்னால், ஐயா இதை செய்யாதீங்க, ஏன்னா அது பிச்சிங்கன்னா இட் வில் பிகம் அ டேஞ்சர் ஃபார் யுவர் லைஃப். ஏன்னா நிறைய அட்டை வந்துடும், உங்களை வந்து என்ன பண்ணிடும், நீங்கள் செத்து போயிடுவீங்க, அதனால் பிக்காதீங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய தண்ணி தொட்டி நிரப்பி அதில் மூலிகைகளெல்லாம் போட்டு அந்த மூலிகை தண்ணியில் அவரை உள்ளே இறக்குன உடனே அந்த மூலிகையின் வாசத்தில் அந்த லீச்சஸ் எல்லாம் தானாக போயிடுச்சு. அப்போ எனக்கு அருமையானது, உங்களால் மன்னிக்க முடியாத அட்டை உங்களை ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கர்த்தருடைய இரக்கம் என்கிற கடலில் மூழ்கணும். அப்போ தான் உங்களை ஒட்டிக்கிட்டு இருக்க இந்த மன்னிக்க முடியாத அட்டை, ஆல் த லீச்சஸ் வில் கோ அவே ஃப்ரம் யூ when you immerse yourself in the mercy of God's sea. கர்த்தருடைய இரக்கம் என்கிற கடலில் நீங்கள் போகும்போது தான் அப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டாகும். முதல்ல என்னென்னா, அவங்க வந்து பாடுபடுவாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு என்ன, அவங்கள வந்து என்ன சர்ஜரி பண்ணணும், என்ன செய்யணும்னு பார்க்கக்கூடியது. மூன்றாவது, அவங்கள என்ன பண்ணுவார், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியம் செய்வார்.
யூகேல நடந்த ஒரு 2 சம்பவம் நான் சொல்லி இதை முடிக்கிறேன். 7/7 அப்படின்னு ஒரு இன்சிடெண்ட் எங்கள் இதில் ரொம்ப இது சொன்னாங்க. உங்களுக்கு செப்டம்பர் 9/11 மாதிரி எங்கள் இதில் 7/7 2005 எல்லாம் அண்டர் கிரவுண்டில் பாம் வச்சு வெடித்தது. அதில் ஒரு சகோதரி ரெவரன் ஜூலி நிக்கல்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு 52 வயது உள்ள ஒரு பாஸ்டரம்மா, அவங்களோட 22 வயது உள்ள ஜெனி என்கிற பிள்ளை எட்ஜ்வேர் ரோடு ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த பாம் பிளாஸ்டில் இறந்து போயிட்டாங்க. அவங்க சென்ட் ஐடன் வித் சென்ட் ஜார்ஜஸ் பிரிஸ்டல் சர்ச்சில் வேலை பார்க்குறவங்க. ஆனால் என்ன செய்ய முடியல தெரியுமா? அவங்களால அந்த பாம் வச்சோன்னா மன்னிக்க முடியல. இது அவங்களோட வார்த்தை. It is very difficult for me to stand behind an altar and celebrate the Eucharist, the communion, and lead people in words of peace and reconciliation and forgiveness when I feel very far from that myself. I am looking for a way in which I can still have priestly ministry when there are some things I can no longer practice or I can't currently practice. For me, that is about integrity. அவங்களோட ஃப்ரெண்டு பிஷப் ஆஃப் பிரிஸ்டல் மைக் ஹில் அவங்க கூட இருந்தவங்க, ஐ திங்க் தி சிச்சுவேஷன் அண்ட் லைஃப் சேக் த ஃபெய்த் ஆஃப் எவ்ரிபடி பிகாஸ் தே இம்மிடியட்லி பிரிங் இன் டு ஃபோக்கஸ் த ஒய் கொஸ்டின் அண்ட் he said unfortunately there is no simple ஈஸ்டோபிளாஸ்ட் ஆன்சர் டு that question. நான் என்னால் என் பிள்ளைய கொண்டவனை என்னால் மன்னிக்க முடியல. நான் எப்படி மற்றவர்களுக்கு மன்னிப்பை வழங்கி அவர்களுக்கு எப்படி இந்த திருவிருந்து நான் கொடுக்க முடியும்? அதனால நான் ஸ்டெப் அசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பிஷப் சொல்கிறாரு, இது எல்லாரும் சந்திக்க வேண்டிய காலம். ஏன்னா நமக்குள்ள ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். எனக்கு அருமையானவர்களே, சிந்திச்சு பாருங்க. பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால மன்னிக்க முடியல. இன்றைக்கு இந்த சபையில் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க, இந்த செய்தியை கேட்குறீங்க, உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியலையா? யூ மஸ்ட், யூ சூஸ் டு. ஏன்னா எபேசியர் 4:32 ரொம்ப தெளிவாக சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுடைய பாவங்களை எப்படி மன்னித்தாரோ அதே போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்படி நீங்க மன்னியாமல் போனால் தேவன் உங்கள் தப்பிதங்களையும் அவர் மன்னியாதிருப்பார். டியர்பான் மிச்சிகன் அங்க மிஸ்டர் பிரிஸ்டல் மைக்கேல் கீஸ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தவங்க, அவங்களுடைய ஒரே பொண்ணு டயான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு, மைக்கேல் கீஸ் அந்த பெண்ணு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டயானுங்கிற பொண்ணை 1970 சாண்டியாகோ நார்த் பார்க் ஏரியாவில் இந்த மைக்கேல் கீஸுங்கிறவன் அப்டேட் பண்ணிடுறான். இந்த பொண்ணு என்சைக்ளோபீடியா வித்துட்டு இருந்த பொண்ணு. அப்டேட் பண்ணி அந்த பிள்ளைய ரேப் பண்ணி அந்த பிள்ளைய துண்டு துண்டாக வெட்டி ரொம்ப கேவலமாக அந்த பிள்ளைய பண்ணிடுறான். நம்ப முடியாத அளவுக்கு. கடைசியில் கோர்ட்டில் அவனுக்கு என்ன லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துட்றாங்க. மிஸ்டர் பிரிஸ்டல் அவர் பேர், மைக்கேல் மிஸ்டர் பிரிஸ்டல் அவங்க பிரிஸ்டல் அண்ட் மைக்கேல் கீஸ் என்று சொல்லக்கூடியவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவனை கலிஃபோர்னியா பிரிசனில் இஸ் பீன் பிரிசன் ஃபார் லைஃப். டியர்பானுக்கும் கலிஃபோர்னியாவுக்கும் 2000 மைல். பட் அவங்க என்ன தெரியுமா செய்கிறாங்க, நாங்கள் கர்த்தருக்குள்ள அவனை மன்னிக்கிறோம். பிரிசன் அதிகாரி, பிரிசன் உள்ள ரெவரன் ஜோ மேஷன், டைரக்டர் ஆஃப் பிரிசன் மிஷன் அசோசியேஷன் இன் ரிவர்சைட், அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் அவங்கள விசிட் பண்ணி அவங்கள அந்த சகோதரனை பார்த்து அவங்கள மன்னிக்கணும்னு சொல்லி அவங்கள மன்னிக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு பிரசங்கம் பண்ணுற ஒருத்தரை மன்னிக்க முடியல. ஆனால் தன்னுடைய சொந்த பிள்ளைய
அவ்வளவு கேவலமாக கற்பழித்து பீஸாக வெட்டின ஒருத்தனை 2000 மைல் கடந்து போய் தேவனுடைய மன்னிப்பு உனக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி அந்த காரியத்தின் மூலமாக அவங்கள மன்னிக்கக்கூடிய காரியத்தை பண்ணினாங்க அவங்க. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாரை மன்னிக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஆர் யூ ஏபிள் டு ஃபர்கிவ் எவ்ரிஒன் irrespective of whether they have come and asked you forgiveness or not? அவங்க உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க, கேட்கல, நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஒரு அன்ஃபர்கிவ்னஸோடு அங்கே உட்காந்துருக்கீங்களா? இருக்கக்கூடாது. சில நேரங்களில் வலிக்கும். மன்னின்னு சொன்ன உடனே அன்னை கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் அவங்க செஞ்ச காரியம் உங்களுக்கு தெரியாதுன்னே. அவங்க எவ்வளோ பெரிய இன்ஜஸ்டிஸ் பண்ணாங்க தெரியுமா? என் வாழ்க்கையை எவ்வளோ தூரம் இது பண்ணாங்கன்னு தெரியுமா? நான் எவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டேன்னு தெரியுமா? சொல்லக்கூடியவங்க அநேகர் உண்டு. Hey children, come inside. Everyone come inside. Stand at the back. Come. Go at the back. Stand there. We are going to have a communion, so just wait. Come inside. Yeah, come inside. As I have been talking to the church about forgiveness, children, you also listen. Don't hold any unforgiveness in your heart. Don't hold any unforgiveness in your heart. You should be quickly forgive everyone, irrespective of what they have done or what not they have done. You must forgive everyone. Before we go on to take this Lord's table, let me tell you one more story. As the children have joined, you are also going to, I don't want you to talk to each other. Please listen to this. As we are going to take this Lord's table, come with the seriousness. This table is for the forgiveness of our sins. When our sins are being forgiven, we ought to forgive everyone. You can't hold any unforgiveness in your hearts. Corrie ten Boom, I don't know how many of you know about her story. She was in Auschwitz concentration camp when the Holocaust was happening. She and her sister was in the prison. There's one particular jailer. He took a very keen interest upon them, and he will make them, strip them naked. He will make them naked, make them stand, and he will rape them. And in one such occasion, they will be starved, and her sister died in the prison. Miraculously, Corrie ten Boom got released from the prison, and she traveled and she came to US and she lived in this country. One such day, she was standing and preaching, and she was preaching about the forgiveness of God. How God has forgiven her, how she has made right with God, how his body and the blood has forgiven her sins. And she asked everyone to ask for forgiveness. One guy stood up and he started walking towards her. She writes, my whole body started trembling, and I could see the jailer is walking towards me. All my emotions came through. The things I have gone through, the things my sister went through, the suffering they all went through. I saw my own eyes, my sister was suffering and dying. And this gentleman walking towards me. And he is coming out. And he is stretching his hand out. And
He tells me, will you forgive me? Do you know who I am? I have done so many things in the Auschwitz camp, concentration camp. I've abused so many people. I've killed so many people. And I am in my last stage. Will you forgive me? She writes, all emotions ran through me for a moment. And I froze. I don't know what to do. Kind of a moment. It looked like million years for me. But then the love of God came, enveloped me. How God in Christ, a man who knew no sin, came and died for me. And that forgiveness I have received, how could I not forgive him? I stretched out my hand and I held him and I said, brother, I forgive you. I love you. Because I have experienced the love of God. I experienced the forgiveness of God. My brothers and my sisters, we are commanded by God in Ephesians 4:32 and Colossians 3 that how God in Christ has forgiven our sins, we ought to forgive one another. That is the mark of a church which Jesus builds. If this church is built by God, Jesus Christ himself, then you ought to forgive one another. I don't know what have gone past. I don't know who did right, who did wrong. Before we come into this table, I want you to take a moment. Reach out to everyone. Whether they hold anything or not, whether you hold in your heart anything, please ask for forgiveness. I don't want you to talk anything else. Children, if you want to ask forgiveness to your friends or your parents, go ahead, ask. If you have done something, God knows it all. If you don't forgive, then God will discipline you. God will chasten you. Because Hebrews 12 very clearly says, whoever God loves, he will discipline them. And I'm going to pause for a moment. And I want you to get up from your chair, walk to people. Doesn't matter what they have done, what harm they have done. Ask sorry, ask for forgiveness, and let there be a reconciliation today. And I don't want you to come into this table without the reconciliation with each other. Could you please do that? Don't worry about what people will think, what people are going to talk